ஸோ இதுதான் நம்மளோட சுடிதாரோட காமன் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படின்னா, நம்ம இப்போ க்ளோத்து வந்துட்டு நம்ம 2 இல்லைன்னா 4 ஃபோல்டு பண்ணிட்டேன்னா நம்ம ட்ரா பண்ணுற பேட்டர்ன் தான் இது. இதோட ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் இங்கே வந்துட்டு 0 to 1 வந்துட்டு ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்துட்டு ஃபுல் லெங்க்த்து தான் 0 to 1 வந்துட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ அதோட கால்குலேஷன் அது எப்படி மார்க் பண்ணுறோம், இல்லை அதோட ஒரு கால்குலேஷன் எப்படின்னு நான் காட்டுறேன். 0 to 1 ஈக்குவல் டு ஃபுல் லெங்க் ப்ளஸ் 1 inch. இந்த 1 inch எதுக்குன்னா, நம்ம கீழே வந்துட்டு அந்த ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த 1 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஃபுல் லெங்க் மார்க் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு 0 to 1ஓட மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறது என்னென்னா, நம்மளோட அப்பர் பாடி லெங்த், இல்லைன்னா சிலவங்க வந்துட்டு அப்பர் செஸ்ட்டு லெங்க்த்துன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க பொறுத்து தான். இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணுறது அப்பர் பாடி தான். ஸோ அப்பர் பாடி வந்துட்டு 0 to 2ன்னு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 0 to 2 வந்துட்டு அப்பர் பாடி. ஸோ இதோட பேசிக் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் எப்படின்னு நம்ம பார்ப்போம். 0 to 2 ஈக்குவல் டு 8 to 9. 8 to 9 சொல்கிறது ரிகாலோட டெப்த்து, ஓகேவா? அது ஈக்குவல் டு 1/4. இப்படின்னா 1/4 ஆஃப் செஸ்ட்டுன்னு சொல்லலாம். நமக்கு வேணும்னா செஸ்ட்டு டிவைடட் பை 4னும் நமக்கு டைப் பண்ணலாம், ஓகேவா? ஆக்சுவலி இது என்ன மீன் பண்ணுறேன்னா, நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் இருக்கும் இல்லையா, செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, அவ்வளோதான். இப்போ சில பேருக்கு ஒரு டவுட்டு வந்திருக்கும், என்னடா 0 to 2 ஈக்குவல் டு 8 to 9 இதனால் நான் அப்படி சொன்னேன்னு. ஆக்சுவலி வந்துட்டு 0 to 2ஓட மெஷர்மெண்ட்டும் 8 to 9ஓட மெஷர்மெண்ட்டு ஈக்குவல் தான். ஸோ அதனால தான் நான் அப்படி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஒரு போர்ஷன் நான் 8 and 9 மார்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் இப்போ நான் சொல்கிற கால்குலேஷன் மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு என்ன மார்க் பண்ணலான்னா, நம்மளோட வேஸ்ட்டு லெங்க்த்து மார்க் பண்ணலாம். அப்போ வேஸ்ட்டு லெங்க்த் எப்படின்னா 0 to 3 வரும். ஆக்சுவலி வந்துட்டு வேஸ்ட்டு லெங்க்த்து வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கால்குலேஷன் அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் எவ்வளோ நீங்கள் மெஷர் பண்ணி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சேம் லெங்க்த்து வந்துட்டு உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஓப்பன் சுடிதாரோட ஓப்பன் இருக்கும் இல்லையா, அதோட ஓப்பன் லெங்க்த்து நமக்கு மார்க் பண்ணலாம். இந்த ஓப்பன் லெங்க்த்து வந்துட்டு நம்ம 0 to 4 சொல்லி நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு கால்குலேஷன் இல்லை, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓப்பன் லெங்க்த்து வேணுமோ அதை அப்படி உங்களுக்கு மார்க் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு அப்பர் பாடி பிரெத்து வந்துட்டு அது மார்க் பண்ணலாம். அதுக்கு இங்கே வந்துட்டு 2 to 5 அந்த மாதிரி நான் மார்க் பண்ணுறேன். அங்கே 5 மார்க் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு அப்பர் பாடி பிரெத்தோட கால்குலேஷன் நமக்கு பார்க்கலாம். 2 to 5 ஈக்குவல் டு செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 inch. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறது வந்துட்டு வேஸ்ட் ரவுண்டு தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இங்கே 6 சொல்லி மார்க் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு 3 to 6ஓட கால்குலேஷன் பார்க்கலாம். 3 to 6 ஈக்குவல் டு வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 inch. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹிப் ரவுண்டு நமக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஹிப்போட இந்த ஒரு போர்ஷனில் வந்துட்டு நான் 7 சொல்லி மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு 4 to 7ஓட கால்குலேஷன் பார்த்துக்கலாம். 4 to 7 equal to hip round divided by 4 plus 1.5 each.
இந்த ஒரு போர்ஷனில் நாம் வந்துட்டு இப்போ நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு இந்த 0 to 2 ஈக்குவல் டு 8 to 9 நான் சொன்னேன்ல, அது இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான். இங்கே தான் 0 to 2ஓட மெஷர்மெண்ட்டும் 8 to 9ஓட மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த இக்குவேஷனில் அப்படி மென்ஷன் பண்ணேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 0 to 8ஓட கால்குலேஷன் பார்க்கலாம். 0 to 8னா ஷோல்டர் தான். ஸோ அதோட கால்குலேஷன் வந்துட்டு 0 to 8 ஈக்குவல் டு செஸ்ட் டிவைடட் பை 6 ப்ளஸ் ½ இன்ச் தான். இல்லைன்னா ஷோல்டர் லெங்க்த்து டிவைடட் பை 2 ப்ளஸ் ½ இன்ச். இதில் எந்த மெத்தட் வேணாலும் உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் நோட் புக்கில் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே பாட்டத்தில் வந்துட்டு நமக்கு மார்க் பண்ணலாம். அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு 9க்கு அப்புறம் வந்துட்டு 10 மார்க் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்துட்டு 1 to 10ஓட கால்குலேஷன் பார்க்கலாம். 1 to 10 ஈக்குவல் டு ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 3.5 இன்ச். இந்த 3.5 இன்ச்சில் வந்துட்டு நம்ம அந்த 1.5 இன்ச் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த 3.5 இன்ச் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோன்னா இந்த 5, 6, 7, 10 எல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறது வந்துட்டு நெக் லெங்க்த்து தான். நெக் லெங்க்த்துக்கு வந்துட்டு கால்குலேஷன் எல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே வந்துட்டு நான் எஃப்என்னு மார்க் பண்ணுறது வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கையும் பிஎன்னு மார்க் பண்ணுறது பேக் நெக்கையும் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நெக்கு வித்து தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இங்கே 11 சொல்லி மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு 0 to 11ஓட கால்குலேஷன் நமக்கு பார்க்கலாம். 0 to 11 ஈக்குவல் டு செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 12. இதுதான் வந்துட்டு நெக்கு வித்தோட கால்குலேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 8 to 5 இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரிகால் வந்துட்டு அந்த ரிகால் கர்வ் வந்துட்டு நீட்டாக நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா மெஷர்மெண்ட்லேயும் வந்துட்டு நான் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எதுக்குன்னா தையலுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக அது சொல்லலை, அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.